கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர், தமிழர் உரிமை மீட்புக் கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் லெனின் கண்ணடி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், வணக்கம். இந்த தினம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு ஆணவ படுகொலை நெல்லையில நடைபெற்றிருக்கிறது. அதாவது காதலனுடைய தம்பியே இந்த மாரியான ஒரு கொடூர கொலைய எந்த ஒரு கூலிப்படை கும்பல்களும் கூப்பிடாம, தானே அதாவது அவர் மீது இதற்கு முன்பா எந்த ஒரு வழக்கு கூட இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு ஜாதி அ அதாவது வேற ஜாதி பையன தனது சகோதரி காதல் செய்றாங்க அல்லது பழியிருக்காங்கன்ற ஒரு காரணத்த மையப்படுத்தி, இந்த மாரியான ஒரு ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அங்க என்ன நடந்தது? நேற்றைய முன்தினம் கவின் என்பவர் பாளையங்கோட்டைக்கு தன்னுடைய தாத்தா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராப்ல. அப்படி கூட்டிட்டு வரும்போது, அவர் காதலித்த பெண், அந்த பெண் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். குறிப்பாக மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளி காலத்துல இருந்தே இருவரும் காதலிச்சு வாராங்க. இந்த நிலையில உடல்நிலை சரியில்லாத தன்னுடைய தாத்தாவ பாளையங்கோட்டைக்கு கூட்டிட்டு வரும்போது, அந்த பெண் "நீங்க வேற எங்கேயும் போ வேண்டாம். என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் இருந்து பார்த்துக்கிறேன்" ஒரு நம்பிக்கை வார்த்தைய குடுத்த உடனே, தாத்தாவ அங்க கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இந்த பெண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாரி "என்னுடைய தம்பி உங்ககிட்ட பேசணுங்கிறாப்ல. இந்த மாரி வீட்ல பேசுறதுக்காக, தம்பி உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்றாப்ல அப்படின்னோனே, இந்த தம்பியும் ரொம்ப நம்பிக்கையோட, தன்னுடைய காதலி 8 ஆண்டுகளுக்கு மேலாக காதலிக்கக்கூடிய தன்னுடைய காதலி சொல்றாங்களேன்னு சொல்லி, தன்னுடைய தம்பி தானே, அவருடைய தம்பி தானே அப்படின்னு சொல்லி, இருசக்கர வாகனத்துல ஏறி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி, அந்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த பையன் கூட்டிட்டு போறாப்ல. கூட்டிட்டு போம்போதே இவன் பிளான் பண்ணி கூட்டிட்டு போறாங்கிறது கவினுக்கு தெரியாது. கவின் அ ஒரு ஐடி கம்பெனில ஒரு பிஇ முடிச்ச தம்பி. அவன் யுனிவர்சிட்டில கோல்டு மெடலிஸ்ட். சராசரியாக ஒரு ரூ. 1,50,000 மேல சம்பளம் வாங்கக்கூடியவரு. அவருடைய தாயும், தந்தையும் வெல் செட்டில்டு ஃபேமிலி. அதாவது தாய் ஒரு நடுநிலை பள்ளியில ஆசிரியையா இருக்காங்க. அவங்களுடைய அப்பா முழுக்க முழுக்க பெரும் நிலக்கிழார் விவசாய நிலங்கள பார்த்துக்கிட்டு, அ அந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறாப்ல. இவ்வளவு பெரிய ஒரு வசதி படைத்த அந்த தம்பி தன்னை விட வசதிகள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பெண்ண 8 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த வித மன உறுத்தலும் இல்லாம தான் காதலிச்சுட்டு வராங்க. அவரு எந்த சாதியும் பார்க்கல. இதை விட என்னன்னா, அவருக்கு இந்த சாதி என்ன சாதின்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு இங்க நடக்கிற இந்த சாதிய படுகொலைகளையோ, இல்ல சாதிய வேற்றுமைகளையோ அவருக்கு எதுவுமே தெரியாது. தன்னுடைய காதலி உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு அவரே போலவே அவருடைய குடும்பத்தாரும் இருப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சு, இருசக்கர வாகனத்துல ஏறி போறாப்ல. போகும்போதே சுர்ஜித் வாக்குவாதத்தை ஏற்படுத்துறாப்ல. வாக்குவாதம் ஏற்படுத்தும்போது, "நீ என்ன பேசுறதுக்கு தானே வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி சொன்ன. இங்க வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரே" அப்படின்னு சொல்லி இருவருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. வாக்குவாதம் வரும்போது, தன்னுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு, "எங்க சாதி பெண்ணு உனக்கு தேவைப்படுதால" அப்படின்னு சொல்லி அந்த தம்பிய அடிக்கிறாப்ல. பதிலுக்கு அவர் அடிக்கிறாப்ல. திருப்பி அடிக்கிறாப்ல. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவன் கையில இருக்கக்கூடிய அருவாள மறைத்து கொண்டு வந்திருக்கான். அதாவது திட்டமிட்டு தான் வீட்டில் பேசி தான் திட்டமிட்டு தான் இவன கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இது பண்றாங்க. ஏற்கனவே இந்த பெண்ணுகிட்ட கூப்பிட்டு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பேரண்ட்ஸ். அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் இருவரும் மணிமுத்தாறு பட்டாலியன்ல 2 பேருமே உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றிட்டு வராங்க. சாதி இறுக்கம் திருநெல்வேலி மாவட்டத்த பொறுத்தவரையில சாதி ரொம்ப இறுகி போய் இருக்குது. நீங்க அது என்ன ஏதுன்னுலாம் தெரியாது. நீங்க எத்தனை பரியேறும் பெருமாள் படம் எடுத்தாலுமே இங்க எதுவும் மாற போறதில்ல. 1000 அம்பேத்கர் பிறந்தாலுமே இங்க எதுவும் மாற போறதில்ல. 1000 பெரியார் பிறந்தாலும் இங்க எதுவும் மாற போறதில்ல. ஏன்னா இங்க சாதிய கட்டமைப்பு ரொம்ப இறுகி போய் இருக்கு. நீங்க பெ பெ கேடிசி நகருங்கிறது பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஏரியா, பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய ஏரியா. பாளையங்கோட்டைனாலே பள்ளிக்கூடங்கள் தென் மாநிலங்களினுடைய ஆக்ஸ்போர்ட் அப்படிம்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு படிப்பு மிகுந்த ஒரு பகுதியில படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பகுதி, பண்பட்டவர்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நேற்றைய முன்தினம் நடந்த அந்த படுகொலைகளை வச்சு பார்க்கும்போது இங்க யாரும் மாறல. இந்த படிப்பு இவர்களை எதுவுமே மாத்தல அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த அடிப்படையில அந்த தம்பிய இருவருக்கும் சண்டை கொண்டு இருக்கும்போது 2 பேருக்கும் கை கலப்பாக மாறும்போது இவன் ஏற்கனவே சொல்லி வைத்தது போல அருவாளை கொண்டு வந்திருக்கான். இடுப்புல இருக்கக்கூடிய அருவாளை இழுத்து வெட்டுறான். ஆனா அவன் கவின் அதை தடுத்துருதான். தடுக்கும்போது
சட்ட பையில வந்து சுர்ஜித் வந்து மிளகாய் பொடியை வந்து தட்டி வச்சிருந்திருக்கான். மிளகாய் பொடி எடுத்து முகத்துல சுர்ஜித் வந்து கவினுடைய முகத்துல தூக்கி வீசினோன்னா அவனால நிலை தடுமாறி எந்தவித எதுவுமே பண்ண முடியாது. நிலை தடுமாறுறான். நிலை தடுமாறினோன்னா இவன் கையில வச்சிருக்க அருவாளை வச்சு தலையிலே வெட்டிருந்தான். இது எல்லாமே சிசிடிவி பதிவுகளாக காவல்துறை கிட்ட இருக்குது. இவங்க என்னன்னா காவல்துறையை பொறுத்தவரையில என்னன்னா ஏற்கனவே அவர்கள் 2 பேரும் வந்து காவல்துறையில பணியாற்றிட்டு, அதாவது சுர்ஜித்தினுடைய பெற்றோர், அந்த பெண்ணுடைய பெற்றோர் வந்து இருவரும் வந்து காவல்துறையில பணியாற்றிட்டு வருதுனால இவர்கள் வந்து ஏற்கனவே காவல்துறையை பொறுத்தவரையில இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகங்களாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் பறையர் அருந்ததியர்களுக்கு என்ற ஒரு சட்டம் அவங்க வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில வந்து முதல்ல வந்து எந்தவித பெரிய ஈடுபாடும் காட்டிக்கொள்ளாமல் வந்து வழக்க வந்து எஃப்ஐஆர் வந்து அது சுர்ஜித் மேல மட்டும் போடுறாங்க. நான் இரவு முழுவதும் நாங்களும் அந்த பகுதியில் நின்னோம். இரவு முழுவதும் நின்று வாக்குவாதம் செய்து அந்த பெற்றோரையும் நாங்க வந்து வழக்குல சேர்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இவன் வந்து கொலை செய்து விட்டு ஒரு நேராக வீட்டுக்கு தான் போறான். எல்லாருமே கொலை செஞ்சுட்டு ஓடிருவான். ஊர விட்டு ஓடிருவான். அப்புறம் தான் காவல்துறை வந்து தேடி கண்டுபிடிக்கும். இவன் என்னன்னா நேரா கொலை செய்து விட்டு வீட்டுக்கே போயிருதான். வீட்டுக்கு ஒரு போயினோம்னா குற்ற அவ உணர்ச்சியே அப்பா வந்து இல்லாம. ஆமா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம வீட்டுக்கு போயிருதான். வீட்டுக்கு போயிட்டு அவருடைய தந்தை தான் வந்து அவன வந்து ஆஜர்படுத்துறாப்புல. இது பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல வந்து ஆஜர்படுத்துறாப்புல. போலீஸ்லாம் தேடிலாம் கண்டுபிடிக்கல. என்னன்னா இங்க என்ன நமக்கு சந்தேகம் வலுக்குது என்றால், காவல்துறை பேசி வச்சு நீ வந்து ஓடிட்டனா எங்களுக்கும் துன்பமாயி போயிரும். அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோரும் பேசியிருக்கலாம். ஏன்னா பாளையங்கோட்டையில இருப்பவர் வந்து காவல் ஆய்வாளரா இருக்கிறவர் வந்து ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த கொலை செய்த இந்த சுர்ஜித் அப்படிங்கிறவரும் அவருடைய பெற்றோர்களும் வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் உறவினர்களா இருப்பாங்கிற ஒரு டவுட் நமக்கு வருது. ஏற்கனவே இல்ல நீங்க அப்படி வந்து நம்ம பொதுவா பார்க்க முடியாதுல்ல. அவங்களுடைய பெற்றோரையும் கைது பண்ணியிருக்காங்களே. பெற்றோர்களை இன்னும் கைது பண்ணல. பெரும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நேத்து வந்து சாலை மறியல் ஆறுமுகமங்கலம், தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்துல வந்து சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அந்த ஊரை சார்ந்த பெரியவர்கள், பொதுமக்கள் வந்து சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. அந்த அழுத்தத்தின் பெயர்ல தான் வந்து நேத்து தான் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பெற்றோர்கள் வந்து கொலை செய்தோன்னா அவருடைய தந்தை தான் வந்து ஆஜர்படுத்துறாப்புல. அப்புறம் நமக்கு வந்து சந்தேகம் வலுக்க தானே செய்யும். அப்ப அந்த அடிப்படையில வந்து இப்ப நேத்து போராட்டம் நடந்த உடனே தான் அவர்களுடைய பெற்றோர்கள் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் கைது பண்ணல. இதற்கு இடையில வந்து சாதி வெறி அமைப்புகள் வந்து சாதியை தூண்டிவிடக்கூடிய அமைப்புகள் வந்து இன்றைக்கு வந்து அவர்களுடைய பெற்றோர்கள வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு காவல் நிலையத்துக்கு போறாங்க. அதாவது கமிஷனர பார்க்க போறாங்க. இவ்வளவு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. பெருத்த சந்தேகம் இருக்குது. ஆகவே நாங்க தமிழக அரசுகிட்ட என்ன கேட்கிறோம்னா, சாதி ஆணவம் நீங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்கலாம் பண்பட்ட மிகப்பெரிய அளவுல பணக்காரர்களா இருக்கக்கூடியவங்க. கவினுடைய ஃபேமிலி வந்து நல்ல மிகப்பெரிய அளவுல பணக்காரர்களா இருக்கக்கூடியவர்கள், படித்தவர்கள். ஆனா அவர்களை கம்பேர் பண்ணும்போது இவர்களுடைய வசதி வாய்ப்பு கம்மி தான். இன்னைக்கு சுர்ஜித்துடைய ஃபேமிலி, அந்த பெண்ணுடைய ஃபேமிலி வந்து வசதி கம்மி தான். இருந்தாலும் சாதியோட அந்த வெறி வந்து இன்னும் அடங்கல. இன்னும் 10 பரியேறும் பெருமாள்கள் படம் எடுத்தாலுமே வந்து இங்க தீர போறதில்ல. இல்ல நாம இப்ப தமிழக அரசுகிட்ட எவ்வளவு எவ்வளவு பணம், செல்வாக்கு, சமூகத்துல அந்தஸ்து இருந்தாலும் இந்த ஜாதி தான் தற்போது முதன்மை பார்க்கப்படுதா திருநெல்வேலியை பொறுத்தளவு? திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல வந்து குறிப்பாக வந்து சாதிய தான் மையப்படுத்தி தான் நடந்திருக்கு. எனக்கு குறிப்பாக ஒரு 10 ஆண்டுகளில் வந்து ஆ நம்ம நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கள வந்து அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர், பறையர் அருந்ததியர்கள உள்ளிட்ட பட்டியல் சமூகங்கள வந்து நாம திரும்ப திரும்ப படிச்சா மாறிரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா எதிர்ல இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து, "நீ படிக்க வேண்டாம். எவனாவது உன் வீட்டு பெண்ண வந்து காதலிச்சான்னா வெட்டு" அப்படிங்க. காதல் என்பது இயற்கை சார். காதல் வந்து எல்லாருக்குமே காதல் வரலன்னா தான் அவன் வந்து மனநோயாளின்னு அர்த்தம். காதல் வந்து அந்தந்த வயசுல வந்து காதல் வரணும். வந்தா தான் வந்து இந்த சமூகம் மாறும். அந்த அடிப்படையில இயற்கையா வரக்கூடிய அந்த காதல வந்து தன்னுடைய சாதி பார்க்காம அந்த தம்பிக்கு கவினுக்கு வந்து என்ன சமூகம்னு அவன வந்து தான் தன்னுடைய சாதியும் தெரியாது. தான் காதலித்த பெண்ணுடைய சாதியும் வந்து அவனுக்கு தெரியாது. அந்த அடிப்படையில இயற்கையா தான் வந்து நேசிச்சிருக்கான் அந்த பெண்ண. ஆனா அங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு வந்து அது வந்து இங்க மாத்தல. எதுவுமே மாத்தல. நீங்க எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் நீங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வந்து உங்கள சாதியா தான் பார்ப்பாங்க. சாதிய கட்டமைப்புகள் வந்து ரொம்ப நெருக்கி இருக்குது. ரொம்ப கூர்மைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கூர்மைப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால அங்க எதுவுமே மாறாது. தொடர்ந்து வந்து
தென் மாவட்டங்களில் குறிப்பாக எங்க நீங்க காதலித்தாலும், எங்க நீங்க இது பண்ணாலும், என்ன பிரச்சனைனாலும் நீங்க வந்து பாளையங்கோட்டையில தான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பா தேவேந்திர குல வேளாளர்களுடைய படுகொலைகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா திருநெல்வேலியுடைய மையப்பகுதி இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அந்த அவன் தம்பி கவின் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல வந்து மாநகர காவல் ஆணையாளருடைய அலுவலகம் இருக்கு. 1 கிலோமீட்டர்ல அ மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய அலுவலகம் இருக்கு. இப்படி வந்து அ பள்ளிகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப நெருக்கடியான மிகுந்த பகுதியில வந்து படுகொலை செய்யப்படுதா அப்படிங்கும்போது, நாம வந்து இந்த காவல்துறை வந்து சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. எப்படி நம்ம சந்தேகப்படுறோம்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து வந்து பாளையங்கோட்டையோட மையப்பகுதியிலே கொலை நடந்து இருக்குது. அது குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கும்போது, காவல்துறை மேல வந்து எங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த காவல்துறை வந்து நீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, தாக்கல் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து பேரலலா இந்த தம்பி கவின் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பேரலலான ஒரு ரோட்ல தான் வந்து வைர மாளிகை அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல கேடிஸ் நகர் பாலத்துக்கு கீழ தான் வெட்டி கொல்லப்படுறாரு. சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு 60 நாட்களில் வந்து எஸ்சி, எஸ்டி ஆக்ட்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும். ஆனா 60 நாட்கள் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணல. 100 நாட்களை கடந்து தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்றாங்க. அதே போல எல்லா வழக்குகளையும் வந்து இந்த காவல்துறை வந்து அத வந்து மெத்தன போக்கோட வந்து நடந்துக்கிறாங்க. எந்தவித ஈடுபாடும் காட்டாமல் 60 நாட்களுக்கு மேல தான் தாமதப்படுத்தி தான் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க. அப்படியே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாலுமே, இவங்க வந்து அந்த முக்கியமான குற்றவாளிகள் வந்து பெயர நீக்கிட்டு தான் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்றாங்க. அதனுடைய குடும்பத்தாரும் வந்து எந்தவித வி வசதி வாய்ப்பும் இல்லாதனால, அவர்களுக்கு அதை பற்றி அவேர்னஸும் இல்லாதனால அத விட்டு விடுகிறார்கள்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கு அவேர்னஸ் இல்ல அவ்வளவுதான். அதை வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து பயன்படுத்திக் கொள்ளுது. எதிர் தரப்புகிட்ட பணத்த வாங்கிட்டு அவங்க பாட்டுல இருக்கிறாங்க. இதுவரை வந்து இதே போல வந்து ஒரு படுகொலை வந்து செந்தில் குமார்ன்ட்டு ஒரு பேராசிரியர் வந்து சாதி வெறியர்களால் வந்து வீடு புகுந்து வந்து வெட்டப்பட்டாரு. அதற்கு வந்து அரசு இந்த காவல்துறையும் இந்த அரச வந்து பெருசா இது பண்ணிக்கல. அதே மாரி சிங்காரம் என்பவர் வந்து போலீஸுடைய பாதுகாப்புல ஆ கோர்ட்டுக்கு போயிட்டு போம்போது கேடிஸ் நகர்ல வச்சு வெட்டி கொல்லப்படுறாரு. அத்தன போலீஸ் 10, 20 போலீஸுடைய பாதுகாப்புல இருக்கும்போதே மிளகாய் பொடி தூவி வந்து கொல்லப்படுறாரு. இப்படியாக இங்கே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. குறிப்பாக மாநகரத்தினுடைய மைய பகுதியில வெட்டி கொல்லப்படுறாங்க அப்படிங்கும்போது, எங்களுக்கு வந்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தின் மேல வந்து சந்தேகம் வலுக்குது. அங்க இருக்கக்கூடிய மாநகர காவல்துறை மேல வந்து சந்தேகம் வலுக்குது. இப்ப இதுல பார்த்தோம்னா, அந்த ஆரம்பத்துல வந்து அந்த பெண்ண சந்திக்க போயிருந்தாங்க, அந்த சித்த மருத்துவமனைக்கு. அப்போதான் அந்த தம்பி வந்து சுர்ஜித் வந்து கூட்டு போனான்னு சொன்னாங்க. இந்த பெண் எதுவும் அவங்க ஏதாவது வாக்குமூலம் குடுத்துருக்காங்களா? இல்ல இந்த வழக்குல பெண் எதுவும் சம்மந்தப்படுத்தி எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கிற வாய்ப்பு இருக்கா? இல்ல இவங்க நம்ம தரப்புல இருந்து பெண்ண வந்து சந்தேக கண்ணோட தான் பார்க்குறாங்க. அதே நேரத்துல பெண்ணையும் வந்து வழக்குல சேர்க்க சொல்றாங்க. பட் நம்ம அது ஏற்புடையதா நம்ம பார்க்கல. ஏன்னா, அந்த பெண்ணுக்கு அது தெரிந்திருக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு பெண் வந்து காதலிக்கிறா என்பதனால் நம்ம வந்து அத வந்து சந்தேக கண்ணோட அந்த பெண்ண வந்து அத கொச்சைப்படுத்தி நம்ம பார்க்கல. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர்களுடைய பெற்றோருக்கு தெரியாமல், அவர்களுடைய பெற்றோர்கள் ஆலோசனை கொடுக்காமல் வந்து சுர்ஜித் வந்து கொலை செய்திருக்க மாட்டான். ஏன்னா, இவங்களுடைய எதிர் தரப்பினுடைய வாதங்கள் என்னவா இருக்குன்னா, மணிமுத்தார்ல இருந்தாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அவங்க மணிமுத்தார்ல இருந்தாங்கன்னா, 20 நிமிஷத்துல எப்படி ஆஜர்படுத்த முடியும்? மணிமுத்தார் எவ்வளோ இங்கிருந்து 50, 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. திருநெல்வேலியோட மையப்பகுதியில இருந்து 50, 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1 1/2 மணி நேரம் ஆகி போயிரும். ஆனால் கொலை செய்த 20 நிமிடத்தில் வந்து அந்த சுர்ஜித்தினுடைய தந்தையார் வந்து அந்த பையன வந்து ஆஜர்படுத்துறாப்ல. பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல. அப்போ நாம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இவர்களுடைய ஆலோசனை 2 பேருமே காவல்துறையில வந்து பணியாற்றிட்டு வராங்க. 2 பேருமே உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றிட்டு வராங்க. அதனால இவங்களுடைய ஆலோசனை இல்லாமல், இவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் சுர்ஜித் வந்து கொலை செய்திருக்க மாட்டான் என்பதை நாம நம்புறோம். அதனால அவங்களுக்கு இருவரையும் வந்து நாம வந்து விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் இருவரையும் வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைப்பதோடு, தமிழக அரசுக்கு வந்து நாம என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, நீங்க என்னதான் நாங்கள் படித்திருந்தாலும், நாங்க பண்பட்டவர்களாக இருந்தாலுமே, எங்கள வந்து சாதி வந்து ஒரு இழுக்கா வந்து பார்க்குறான். அதனால தமிழக அரசு வந்து சாதி ஆணவத்திற்கு எதிரான இந்த படுகொலைகளுக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் இயற்றணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு அந்த மிகப்பெரிய அளவுல அந்த தம்பி வந்து மிகப்பெரிய அளவுல வர வேண்டியவன். இன்னைக்கு வந்து அவனுக்கு சாதிய பத்தி எந்த புரிதலும் இல்லாத அந்த தம்பி வந்து இன்னைக்கு வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. என்னதான் நாங்கள் வந்து மிகப்பெரிய படிப்பு படித்திருந்தாலும், அந்த தம்பி யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட்டா இருந்தாலுமே இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகளால வந்து எதுவுமே இப்ப பாருங்க, எதுவுமே தெரியாத அவன் என்ன படிச்சிருக்கான்னே தெரியல. தெரியாதவன் இந்த சுர்ஜித்ங்கிறவன் என்ன படிச்சிருக்கான்?
அவன பாருங்க காட்டு மிராண்டி பயலுங்களா இருக்கான். அவ்வளவு பேரும் காட்டு மிராண்டி பசங்களா இருக்கான். அவனுக்கு வந்து புரிதல் இல்ல. புரிதல் இல்லாம இவ்வளவு பெரிய படிச்ச அந்த தம்பிய வந்து ரொம்ப எளிதாக வெட்டி கொன்னுட்டு அவன் பாட்டுல ஜாலியா இன்னைக்கு சார் அதெல்லாம் வந்து இதுல இங்க இதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு படுகொலைகள்லாம் நடக்கிறது வந்து, இந்த தேவேந்திர வேளாளர் வந்து பட்டியல் சமூகமா இருக்கிறதுனால தான், குறிப்பா எஸ்சி பட்டியல்ல இருக்கிறனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்ட்டு ஒரு கருத்தும் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தலைவர்களும் கூறிட்டு வராங்கல்ல. அது அந்தந்த தலைவர்களுடைய கருத்தா நம்ம பார்க்கிறோம். ஆனா என்னை பொறுத்தவரையில கடந்த 3 மாதத்திற்கு முன்பாக வந்து ஒரு வன்னியர் சமூக தம்பிய வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ண காதலித்தான் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வெட்டி கொன்ன கதைலாம் இருக்குது. அவர்கள் வன்னியர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்ல. காதலித்த ஒரே குற்றத்திற்காக வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த வட மாவட்டத்தில் இருந்து வந்த அந்த தம்பிய வந்து இங்க இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில வந்து வீட்டில் வைத்து வெட்டி கொன்றார்கள் என்பதுல அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அதே மாரி ஒரு ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக கன்னியாகுமரியில வந்து ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒரு தம்பி வந்து இஸ்லாமிய பெண்ணை காதலித்தான் அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக அந்த தம்பி வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்த தம்பி. அந்த தம்பி வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்தான் அப்படிங்கிறதுனால அந்த வீட்ல வந்து கொன்னு தூக்குல தொங்க விட்டதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தான் செய்றோம். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பாக வந்து 2 பேருமே தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த தம்பி வந்து அ ஏழை பையன். பொண்ணு வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு. 2 பேருமே ஒரே சமூகம். மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். உட்பிரிவுகளோ மத்த எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனால் ஏழை, பணக்காரன் என்கிற ஒரே வேறுபாட்டுனால 2 பேரையுமே வெட்டி கொன்னாங்க. அந்த அந்த அதனுடைய அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து, "வாங்க நான் உங்கள வந்து சேர்த்து வைக்கிறேன். நீங்க எதுக்கு வெளிய இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு" கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு வந்து வெட்டி கொன்னாங்க. அதனால நாம அந்த காரணத்த வந்து ஏற்றுக்கொள்ளல. பட்டியல்ல இருப்பதனால தான் இந்த வந்து இழிவு இருக்குது. இந்த படுகொலைகள் நடக்குது. சாதி ஆணவ படுகொலைகள் வந்து நாங்க பட்டியல்ல இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்ற தலைவர்கள் அதை பற்றி சொன்னார்கள் என்றால், அது அரசியலுக்காக அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம அத புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. இங்க நீங்க தென் மாவட்டம் தமிழ்நாடு முழுவதுமாவே நாம என்னதான் சமூக நீதி என்று நாம வெளிய பிதற்றிக் கொண்டாலுமே, ஒவ்வொருத்தருடைய அ ஒ நெஞ்சிலயுமே வந்து சாதி வெறி புரையோடி இருக்குது. நீங்க வந்து அதே நேரத்துல வந்து இவர்களுடைய எண்ணம் வந்து இன்னைக்கு ஏன் இப்ப அ அஜித் வந்து இறந்து போனான். காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்டான். அஜித் அதற்காக பெரும்பான்மையாக எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு ஈக்குவலான ஒரு படுகொலை தான் இந்த படுகொலை. இது வந்து ஏன் யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குள்ளயும் ஒரு சாதி வெறி உள்ள இருக்குது. அத வெளிய கொண்டு வர மாட்டேங்காங்க. அதே போல பெண்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள எவனும் காதலிச்சிடக் கூடாது. அது வந்து புனிதமா இவன் கட்டமைச்சுட்டு வரான். இங்க புனிதமான கட்டமைப்பு இருக்க போய் தான், சொந்த சமூகத்தை சேர்ந்தவன் கூட வந்து அதற்கு பதில் சொல்றான். நீங்க வந்து என்ன நம்ம சாதியில பிள்ளை இல்லையா? அடுத்த சாதியில போய் தான் கல்யாணம் பண்ணணுமா? லவ் பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு கீழ் நோக்கிய ஒரு எண்ணம் கொண்டவர்களால தான் இன்னைக்கு வந்து இப்படி சீரழிஞ்சு நிக்குது. காதல் என்பது யாரையும் சாதி பார்த்து வர்றது கிடையாது. எல்லாருக்குமா இயற்கையா வர்றதுதான் காதலு. இயற்கையா வராம சாதி பார்த்து வந்துச்சுன்னா, அந்த காதலே கிடையாதுங்கிறத தான் நாம சொல்றோம். பாளையங்கோட்டையில நடைபெற்ற இந்த ஆணவ படுகொலை சம்பவம் வந்து பல்வேறு கருத்துக்கள பகிர்ந்து கொண்டீங்க. குறிப்பா பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஆணவ படுகொலைக்கு எதிரா வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னு கூட ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசு இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் நிறைவேற்றாங்களா என்பத பத்தி, இவ்வளவு நேரம் பேட்டி அளித்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி. ரொம்ப நன்றி.